வணக்கம். முதல்ல டைரக்டர் ஹரிக்கு வாழ்த்துக்கள். அந்த டீம் மரியா டீமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யங்ஸ்டர்ஸ் புதுசாக கதையை யோசிப்பதும், புதிதாக ஒரு திசையை நோக்கி திரைப்படங்களை நகர்த்துவதும், சின்ன பட்ஜெட்டில் தனக்கான விஷயம் இதான் அப்படின்னு காங்க்ரீட்டாக சொல்கிறதும் ஒரு பெரிய தமிழ் படத்தில் ஒரு பெரிய மாற்றமாக நான் நினைக்கிறேன். சமூகம் என்ன சொல்லும், இந்த சமூகத்துக்குன்னு ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு காலங்காலமாக ஒரு மரபு இருக்குது, நம்பப்படுகிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தொட்டால் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். படைப்பாளிகளுக்கு தான் அந்த பயம் இருக்காது பொதுவாக. தான் எதை நினைக்கிறோம், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றதில் நம்பிக்கையாக ஊன்றி அடித்து பேசுகிறது அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய மாற்றமாக நினைக்கிறேன். அது ஒரு பகுத்தறிவு இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த இளைஞர்கள் கொடுத்துருக்கிற மாற்றம் புதிய புதிய படைப்புகளை புதிய கோணத்தில் உருவாக்குறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு பெண் டிசைட் பண்ணுறா, நான் என்னவா இருக்கணும், நான் எந்த பக்கம் இருக்கணும், அது வரைக்கும் நீங்கள் சொல்கிற புனிதப்படுத்தப்படுகிற ஒரு இடத்துல நான் இருக்கணுமா, நீங்களாம் புறக்கணிக்கப்படுகிற ஒரு இடத்துல நான் இருக்கணுமா, எதாக இருந்தாலும் தீர்மானிக்கிற இடத்துல நான் தான் இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, பொதுவாக கமர்ஷியலாக யோசிக்கிற ஒரு சமூகத்துக்குள்ளே தான் நம்ம திரைப்படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல் படம் எப்படியாவது ஓடிடணும், அந்த முதல் படம் ஓடிச்சுன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண் கதாபாத்திரங்களை கதையினுடைய நாயகனாக வச்சு பெண்களை மையப்படுத்தி, பெண் எதை யோசிக்கிறா என்பதை மையப்படுத்தி, பெண் தேர்வு உரிமையை மையப்படுத்தி, அது பாலியல் தேர்வாக இருந்தாலும் மதம் சார்ந்த தேர்வாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பேசி இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது கேள்வி கேட்காம விடுதலையோ மாற்றமோ புரட்சியோ எதுவுமே நிகழாது. போப்பாண்டவர் உட்பட சொல்லியிருக்கிறாருங்க, பாலின புதுமையினரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமீபத்தில் இருந்த போப்பாண்டவர் சொல்லியிருப்பார். இந்த படத்துக்குள்ளே நான் போகும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற நம்பிக்கைகள், நீங்கள் பேசுகிற உரையாடல்கள் எல்லாவற்றின் மீதும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சமூகம் மத அடையாளங்களை, சாதிய அடையாளங்களை, சாதிய சிந்தனைகளை முற்போக்குன்ற பேரில் சில விஷயங்களை நம்ம பேச வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் எனக்கு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு படைப்பு நுட்பமாக கொடுக்கறத தாண்டி கேள்விகளை எழுப்பி இந்த சமூகம் பார்க்குறவங்க சில கேள்விகளோடு போகணும், சில கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இந்த படம் இருந்தது. ரொம்ப காங்க்ரீட்டாக டைரக்டர் ஹரி அவர்கள் தன் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த படக்குழுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு தேர் உரிமை அப்படின்றது இந்த சமூகத்தில் நீங்களோ நானோ பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏத்தில் இருக்கிறவங்க, மரபு, அது இது கல்ச்சர் எதுவுமே இவங்க தீர்மானிக்க முடியாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அவங்க தீர்மானிப்பாங்க. அவங்க எந்த சைட் போகணும் அப்படின்றதையும் இந்த படத்தின் மூலமாக நான் புரிஞ்சிருக்கேன். இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்தை தமிழ் சமூகத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்க்கணும். திரைப்படங்கள் ஒரு சமூகத்தினுடைய மாறுதலுக்கான ஒரு கருவி அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நம்புகிறேன். அந்த சமூக மாற்றத்திற்கான கருவியாக பகுத்தறிவு பாதையில் இளைஞர்களை கொண்டு போகிற ஒரு கருவியாக நான் நம்புகிறேன். இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும். பேசப்படுகிற படமாக இருக்கும், உரையாடலுக்கான படமாக இருக்கும். ஒரு படம் உரையாடலை நிகழ்த்தினால் மட்டும்தான் அது வெற்றியை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த படம் உரையாடலை நோக்கி நம்ம அழைச்சிட்டு போகுது. நிறைய கேள்விகளை கேட்க வைக்குது, நிறைய புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை வழி நடத்துதுன்னு பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. தொடக்கத்திலேருந்து இந்த படத்தை ரொம்ப துணிச்சலோடு, ரொம்ப அழகாக, ரொம்ப காங்க்ரீட்டாக, ரொம்ப பக்காவாக, ஒரு மாதிரி கச்சன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அது அந்த ஒரு ஓடை எப்படி ரொம்ப சலசலப்பு இல்லாமல் அப்படி ஆற்றொழுக்காக ஓடிட்டு இருக்குமோ அதை போல் அந்த படம் இருந்தது நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸு, இளைஞர்கள், கொஞ்சம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, புதியவர்களை வரவேற்கணும், தமிழ் சினிமா இன்னும் வேற ஒரு வடிவத்துக்கு போகணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிக்கும். இந்த படக்குழுவை வாழ்த்துறேன். இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாரும், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பொருளாதார உதவி செஞ்சவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெல்லட்டும். எல்லாரும் போய் திரைப்படம் தியேட்டரில் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க கட்டாயமாக நான் அனுப்புவேன். நன்றி. இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். கடவுள் மறுப்பு எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை. ஒரு படைப்பாக பார்க்கணும்.
அந்த படைப்பாளியை கொண்டாடுகிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இது தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் படைப்பை பார்க்குற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. நான் வந்து கம்பராமாயணம் பார்த்துருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அம்மா கூட உட்காந்து சம்பூர்ண ராமாயணம்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் கடவுள் மறுப்பாளர், அதுக்காக ராமாயணம் படிக்க மாட்டேன்ல. இல்லை, ராமாயணத்தில் எனக்கு ரொம்ப நல்லா கதை தெரியும், மகாபாரதத்தில் ரொம்ப நல்லா கதை தெரியும், பாகவ கதைகள் தெரியும், இன்னும் சொல்ல போனால் சைவ சித்தாந்தத்தில் நான் கோல்டு மெடல். ஆனால் நான் கடவுள் மறுப்பாளர். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எல்லா சைட்லேயும் பார்த்துட்டு பேசுகிறவன் தான் பகுத்தறிவாளர். ஸோ இதை யார் வேணாலும் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். இந்த வித்தியாசமான கதைக்களங்களை நம்ம கொண்டாட பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் புதிய பரிமாணத்தோட தமிழ் சினிமாவை கொண்டு போகிறதுக்கான இளைஞர்கள் வருவாங்க. அந்த ஆஸ்பெக்டில் எல்லாரும் பார்க்கலாம். கேள்வி கேட்கணும்ல, பாருங்க, கேள்வி கேளுங்க. அது அந்த இஷ்யூ வந்து ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கான தேர்வு உரிமையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் புனிதப்படுத்திட்டு இருக்கிறீங்க, எனக்கு இது ஓகே. நான் இந்த இடத்துல நின்றுட்டு இது எனக்கு ஓகேன்னு முடிவெடுக்கிறேன். இது புனிதப்படுத்துறதுக்குள்ளே வர்றதில்ல, முடிவெடுக்கிறதுல வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஒரு கதை காலங்காலமாக கேட்குறோம். புனித மரியாள் அவங்களுடைய ஜீசஸ் பிறந்த கதை, இதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த பாரம்பரியம் ஒரு நம்பிக்கை சார்ந்தது, இது என் தேர்வு சார்ந்தது. நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு முடிவெடுக்கிறா. அந்த முடிவை அவள் அங்கீகரிக்கிறாள், திணிக்கப்படலை அந்த முடிவு. நான் அப்படி தான் நம்புகிறேன். நான் பார்க்காத விஷயத்தெல்லாம் அக்கா பார்த்துருக்கேன்னு டைரக்டர் ஹரி யோசிச்சிருப்பாரு. இந்த முடிவு திணிக்கப்படலை, என் மேலே புனிதத்தை நீங்கள் எந்த பக்கத்தில் திணிக்கலை, புனிதத்தை நீங்கள் திணிக்கலை. நான் இதை ஒப்புக்கிட்டு எனக்கு இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதா அந்த பொண்ணுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக நான் புரிஞ்சுக்கிறேன். படம் பார்க்க வரதுக்கு முன்னாடி உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, மரியா படம் பார்க்க வாங்கன்ட்டு. வந்தபோது ஒரு மனநிலை இருந்திருக்கும். படம் பார்த்த உடனே இது உங்கள் மனநிலை என்ன? பொதுவாகவே எனக்கு கிட்டத்தட்ட இப்படி படங்களாக தான் பார்க்குறேன் நான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ரோகிணி தோழர் நடிச்சிருந்த படம் பார்த்தோம். நிறைய இப்படியான படங்கள் நிறைய வரும். நீங்கள் அதனால் புதுசாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தேடலோடு வருவேன். நான் ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறனால எனக்கு புதிய படைப்புகள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும். நம்ம பசங்க நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ நான் வரும்போது மரியானா என்னவா இருக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வர இந்த பேரை வச்சு என்னென்னவா இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு. நான் புரிஞ்சுக்கிட்டது தான் அவர் கதையாக சொல்லியிருக்காரு நான் பார்க்குறேன். உண்மையிலே நல்ல படம். இப்போ நல்ல நடிகர், பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து பணத்தை சார்ந்து ஓடுறாங்க. இந்த சின்ன டீம் வந்து இது மாதிரி ஒரு படத்தை சார்ந்து போடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திரைப்படம்னாலே பெரிய பட்ஜெட் படம், பேன் இண்டியா மூவி, இப்படி ஒரு நகர்த்துதல் வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரானதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரிய பணம் இருக்கிறவங்க தான் படம் எடுக்க முடியுன்ற ஒரு சூழலுக்கு கொண்டு போய் தமிழ் சினிமாவை தள்ளிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு அறைக்குள்ளே ஒரு படத்தை எடுத்தது தமிழ் சினிமாவில் இருக்குது. பாட்டே இல்லாமல் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு, வசனங்களே இல்லாத படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஸோ பன்முகத்தன்மையோடு தமிழ் சினிமா இயங்கணும். சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும். நாங்கள் அதை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். குட்டி படங்களை மக்கள் வரவேற்கணும், அதை கொண்டாடணும், அதில் கேள்வி கேட்கணும். அது உங்களுக்கு முரண்பாடாக இருந்தால் கேள்வி கேளுங்க, அதன் மீது உங்களுக்கான சந்தேகத்தை எல்லாத்தையும் பண்ணுங்கன்றோம். ஆனால் என்ன நடக்குது தமிழ் சினிமா? பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய கதையெல்லாம் ஒன்றா தான் இருக்கும், இல்லை அது மசாலாவாக கூட இருக்கும். பெரிய நடிகர்களுடைய முகத்தை பார்த்து ஒரு கதையை சூஸ் பண்ணி பார்க்கறது இல்லை. இந்த கதை தான் கதாநாயகர்கள், இந்த கதை தான் மையம், இந்த கதையை ஒட்டி நடிக்கிறவங்க தான் இது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நான் அந்த படத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன். பேன் இண்டியா மூவிஸ் தராத ஒரு கேள்வியை கேட்குறத, ஒரு தேர்வுரிமை குறித்து ஒரு குட்டி படம் காட்டுது அப்படின்னா நம்ம இதைத்தான் வரவேற்கணும். இதுதான் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். நான் ஹலோ எவ்ரிவன். மரியா ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப எமோஷன் அண்ட் எசன்ஸ் இருக்கிற ஒரு படம் இது. நல்லா எழுதியிருக்காங்க. ஒரு நன், அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கிற ஆசை, டிசையர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் இன் அ வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளே. படத்தில் பெருசாக ட்ராபேக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியலைங்க. தயவு செஞ்சு இதை வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பைபிள், சாட்டனிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், எதிர்ப்புகள் வரும். பட் இது வந்து ஒரு மனுஷனோட படம். அவங்களுக்கு இருக்கிற ஆசைகள், டிசையர்ஸ், இதை பற்றி பேசியிருக்கிற ஒரு படம். இதை தயவு செஞ்சு மத சார்ந்த ஒரு படமாக மாற்றிடாதீங்க. இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.
Please do watch it in theaters, and I would like to thank the producers and distributors of this film personally for trusting this film. Thank you so much. Please do watch it in theaters. இல்லை பார்த்த எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்குமே வருது படம் பார்க்கும்போது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு ரைட்டராக நம்ம வந்து ஒரு கதை எழுதுகிறோம். ஸோ நம்மளை தாண்டி டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்க சொல்கிறத அதை கேட்கும்போது வர ஹைக்கு தான் நம்ம ஒரு கதையை எடுக்கிறோம், அதை பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் ஹாப்பி. இது வந்து படம் பார்த்து வந்த உடனே அவங்களோட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கல, அது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 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 டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணணுன்னா வெளியே வரும்போது அந்த ஒரு குழப்பமோ ஒரு விதமான ஒரு டயலமா அவங்க ஃபேஸில் தெரியும் போது ஓகே, அப்போது அவங்க மைண்டில் அந்த மைண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்றத ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு ப்ராட் மைண்டு, சரிங்களா? ப்ராட் மைண்ட்னா எல்லாத்தையுமே அர்த்தம் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னா கடவுள் மறுப்பு இருப்பாங்க, கடவுள் எதிர்ப்பு இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்காங்க, அவங்களாம் படம் போட்டு காமிப்பீங்களா? இல்லை, அது பாசிபிள், ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா மறுப்பாளர்கள் எத்தனை பேர், ஆதரவாளர்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஒரு மனிதர்களோட உள்குள்ளே இருக்க ஒரு விஷயங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெண்டோட ஸ்டாண்டே நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும், இவன் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவானா, அப்படி தான் பிஹேவ் பண்ணுவானு. ஆனால் அதை தாண்டி நம்ம முதல்ல ஃப்ரெண்டாக பழகுவோம், கூட இருப்போம். அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டுக்கே இந்த ஒரு இது இருக்கும்போது ஒரு அந்நியமான ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பர்சனல் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த படம் பெரிய படம், உங்கள் படம் வந்து எந்த லெவலில் தெரியல, பெரிய படத்துக்கு கூட வருது. பட் ஆனால் இந்த படமும் ஜெயிக்கும் அப்படின்ற, மக்கள் இந்த படத்தையும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே வந்து இந்த மாதிரி நிறைய சின்ன படங்களை வந்து மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. அந்த கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம இந்த டேட்டில் இறக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதுதான் மக்கள் தான் கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை இருக்குது எனக்கு. வணக்கம், நான் சாய்ஸ்ரீ, மரியா படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். இந்த படம் அக்டோபர் 3, அதாவது நாளை திரை எங்கும் வெளியாகுது. கண்டிப்பாக படம் பாருங்கள். இது ஒரு புது முயற்சி, புதுமையான கதை கோணம், நிறைய யோசிக்க வைக்கக்கூடிய, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய, மத போதனைகளை உள்வாங்கினவங்களுக்கும் சரி, அது நம்பாத ஏத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த 2 கேட்டகரிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக போய் படம் பார்க்கலாம். உங்கள் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்களோட. இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட். நிறைய படம் வருது இப்போ தமிழ் சினிமாவில். இது மாதிரி ஒரு படம் ஐ திங்க் ஃபார் லாஸ்ட் 30 to 40 இயர்ஸில் நான் பார்க்கல. என்ன நான் நடித்ததுனால அது சொல்ல, இது உண்மையான ஒரு திஸ் திங். படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும், ஒருத்தங்க புனிதத்தன்மையின் உச்சத்தில் இருக்கிற ஒரு கன்னியாஸ்திரிக்கு ஒரு இயலாமை, ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அங்கேருந்து அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே அவங்கள சமாதானப்படுத்திக்கிறதுக்காக அவங்க போகிற வழி, முயற்சி, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எப்படி நீங்கள் இதை அனுபவம் பண்ணுறீங்க சினிமாலன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க முன்னாடி பேசின பத்திரிகையாளர் கரெக்டாக சொன்னாங்க, அது இறையாண்மையோ இல்லை ஏத்திசமோ, அது ஒருத்தர் தனிப்பட்ட ஒருத்தர் தான் அது தேர்ந்தெடுக்கணும். இதில் சரி எது தவறு எது அப்படின்றது இல்லை. ஸோ நீங்களும் இந்த படம் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் எங்ககிட்ட கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படம் பார்த்துருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரொம்ப அவங்க வந்து ஒரு விஷயம் தப்புன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்கள என்ன சொன்னாங்க? போல்ட் அட்டெம்ப்ட் சொன்னாங்க. ஏன்னா இது மதத்தை சார்ந்து நிறைய படங்கள் வந்திருக்கு இந்தியாவில், அக்ராஸ் த குளோப். பட் கிறிஸ்துவத்தை சார்ந்து தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் படம் புது முயற்சி. ஸோ நம்ம ரிலீஜன் இல்லாத இன்னொரு ரிலீஜனை நம்ம தொட்டு அதை நடிக்கிறோம். ஒரு சாதா கிறிஸ்டின் கேர்ளாக இல்லாமல் கிறிஸ்டின் நன்னா பண்ணியிருக்கிறப்போ அதை கையாளணும்னு நினைக்கிறப்போ அதில் கொஞ்சம் துணிச்சலான சீன்ஸ் இருக்கும், இன்னல்கள் இருக்கும். இது கதாபாத்திரம் கதையோட ஐக்கியமாகி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ நிறைய புருவத்தை மேலேற்றுற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை எல்லா நடிகர்களும் பண்ணிட மாட்டாங்க, தயக்கம் காட்டுவாங்க, இல்லை பயம் காட்டுவாங்க. அது எனக்கு இருந்தது. பட் அது பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு போல்ட் அட்டெம்ப்ட்,
இப்போ இந்த மாதிரி நான் விட்டுட்டேன்னா திருப்பி எப்போ பண்ண முடியும், எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்ன்றது தெரியாது. ஸோ நான் எடுத்து பண்ணிட்டேன். டேரக்டர் இந்த ஸ்டோரி சொல்லும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? நன்னு காஸ்டியூம் போடும்போது என்ன நினைச்சீங்க? ஐயோ அது பாக்கியம் இல்லையா எல்லாருக்கும். அந்த இறையோட அதாவது சொல்லுவாங்க, அந்த சாதுவோ சன்னியாசியோ கன்னியாஸ்திரியோ நம்ம ஆயிட முடியாது, கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தாதான் நம்ம அந்த இடத்துல இருப்போன்றதை சொல்லுவாங்க. படம்ன்றது எனக்கு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு இன்னொரு சான்ஸ் மாதிரி தான். ஐ எம் லிவிங் இன் மை கேரக்டர்ஸ், ஐ டோன்ட் ஆக்ட், ஐ பிஹேவ் தட் கேரக்டர்ஸ். அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்தில் இன்னொரு குட்டி இல்யூஷனல் வேர்ல்டு, அதில் நான் கன்னியாஸ்திரி, அதில் நான் இறையை வேண்டுறேன், இறைக்கிட்ட கோச்சிக்கிறேன். கஷ்டம் வரப்போ தெய்வத்துக்கிட்ட கூப்பிடுறோம், அந்த தெய்வத்தை கஷ்டம் கொடுக்குறப்போ அவங்க கிட்ட கோச்சிக்கிறோம். ஒரு அம்மா குழந்தை அம்மா கிட்ட கோச்சிக்கிற மாதிரி, அது வேண்டான்னு சொல்கிற மாதிரி, ஒரு தப்பான பாதையில் போகிற மாதிரி, அந்த அம்மா கடைசியில் அந்த குழந்தை எப்படி கைப்பற்றுறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது போல் அந்த இறை உரையாடல் தான் இந்த படம்ன்றது என்னோட புரிதல். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த ரோல் எடுத்து பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் சித்து குமரேசன். நான் இந்த படத்தில் வந்துட்டு ஆக்னஸ் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு புது முயற்சி. நீங்கள் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிறத விட இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பட்டிங் டீம் வந்துட்டு இந்த மூவி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அது October 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட எங்களை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் எல்லோரும் போய் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை ஏதாவது இப்போ வந்து நன்னு வராங்க, நன்னா தான் வராங்க அவங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து தான் வந்து அவங்களே மாறுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் டேரக்டர்கிட்ட என்ன சொன்னீங்க, என்ன தோணுச்சு? உங்களால் தான் சேஞ்சே ஆகிறாங்க நன்னு. கரெக்ட். இப்போ வந்துட்டு தோன்றீங்க நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம் இல்லையா, பாட்டாக கூட கேட்டிருப்போம். மண்ணில் பறக்கும்போது எல்லா குழந்தைங்களும் வந்து நல்ல குழந்தைங்க தான், அவங்க வந்து நல்லவங்களாகிறதும் தீவங்களாகிறதும் வந்துட்டு பெற்றோர் வளர்க்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஸோ நம்ம பிறந்து வளரும்போது நம்ம இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்ம வளரக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களை சார்ந்து தான் நம்மளோட கேரக்டரைசேஷன், நம்மளோட பிஹேவியர் இதெல்லாம் மாறும். ஸோ ஒரு 4 years 5 yearsஸாக வந்து ஒரு மொனஸ்ட்ரியிலேருந்து இருந்துட்டு வரக்கூடிய நன்னுக்கு மட்டும் அது விதிவிலக்கா என்ன? இல்லை. வணக்கம், என் பேர் விக்னேஷ் ரவி. இந்த படத்தில் விஷ்ணு அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். மரியா பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு டிரெக்டரை பற்றி சொல்லிடுறேன். டிரெக்டர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். அவரோட ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்தே எனக்கு அவர் நல்லாவே தெரியும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுவாருன்றதை வச்சே சொல்லிடலாம். ஸோ இவர் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறாரு அப்படின்றது ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்ட் இது. ஸோ October 3 நாங்கள் வரோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யங் டீம். தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு உலக சினிமா பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாத்தோட ஒரு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ இது உலக சினிமாவில் தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படம் ஏன் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம தான் வளர்க்கணும். ஸோ அதுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எந்த மதத்தை பற்றியும் நாங்கள் தப்பாலாம் பேசலை, இந்த ரிலீஜன் எதுவும் அண்ட் லேடிஸ் பற்றியும் தப்பாலாம் பேசலை. இது ஆக்சுவலாக லேடிஸ்க்கான ஒரு படம். அண்ட் கிறிஸ்டியானிட்டியை வந்து எதுவுமே பேடாலாம் காட்டல. நாங்கள் இங்கே நடக்கிற ரியாலிட்டியை தான் காட்டுறோம். நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு பெரியம்மா சித்தி இவங்க எல்லாரையும் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இங்கே கிறிஸ்டியானிட்டி எந்த அளவுக்கு எவால்வ் ஆகியிருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் இது கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே யாரையுமே நம்ம வந்து கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையை சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நன்றி. சொல்லுங்கள் சார். ஒரு கொஸ்டின் தானே? சரி, அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நன்னை வந்து லவ் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தான். எந்த சினிமாவிலையும் காட்டணும் கிடையாது, உண்மையிலையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நன்னை லவ் பண்ண ஒரே ஆள் நீங்கள் தான். டேரக்டர் சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது அப்டேஷன் இருந்ததா, இல்லை வந்து ஓகே அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா எதிர்ப்பு நிறைய பேர் வரும், நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க? ஓகே.
ஓகே, டிரெக்டர் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்டை பற்றி சொல்லும்போது சொன்னார், ப்ரீ கிளைம்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப போல்டான ஒரு சீன் அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுங்க, நான் படிக்கிறேன், ஸோ எனக்கு அது கன்வின்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கதை படிக்கும்போது எனக்கு கதைக்குள்ள அவ்வளோ டீட்டெயிலிங்கான நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. கதைக்கு அந்த இடம், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதனால் வந்து போல்டாக இல்லை சொல்லலாம் மாட்டேன். ஸோ போல்டாக அந்த விஷயங்கள் பண்ணோம். நன்னை லவ் பண்ணுறது, இது என்னன்னா ஏன் நன்னா பார்க்கணும், ஒரு பொண்ணா பார்க்கலாமே. ஸோ அவங்களுக்குள்ளேயே இருக்க ஃபீலிங்ஸ்லாம் இருக்குதா, சரிங்களா? நாங்கள் இன்னும் யாரையும் கையை பிடிச்சி இருக்கல, அந்த மாதிரிலாம் பண்ணல. ஸோ கதையில் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஒருத்தர் தேவைப்பட்டுது. அதனால் அது அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு, எனக்கு இல்லை. அந்த கேரக்டர் தேவைப்படுறதுனால அது தப்பாக எனக்கு தெரியல. ஸோ அதுதான் விஷயம். இந்த படம் நாங்கள் எடுத்ததுக்கான ரீசனே வந்து எல்லா பெண்களுக்குமே அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களா சூஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் யாராலையும் கட்டி போட முடியாது, அதுதான். அதனால் எனக்கு தப்பாக தெரியல. ஓகேங்களா? என் பேர் பாலாஜி வேலன். ஸோ இந்த படத்தில் அருண்ற ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹரியானாக்கு என்னோட முதல் நன்றி. ஸோ அவர் எனக்கு 10 வருஷமாக தெரியும், காலேஜ்லேருந்தே. ஸோ என்ன இந்த சினிமாவுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் கூட்டு வந்தது அவர் தான். ஸோ என்கிட்ட ஒரு பர்டிகுலராக உங்ககிட்ட சம்திங் இருக்குடான்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் ஃபிலிமில் கொடுத்து இந்த இடத்துக்கு என்னை கூட்டு வந்திருக்காரு. லைக் 70mm ஸ்க்ரீனில் எனக்கு காமிச்சிருக்காரு. அதுக்கு முதல் நன்றி. அண்ட் அவருக்கான உழைப்பு இந்த 10 வருஷத்தில் நான் கூட நின்று நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இப்போ எந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கும் பேச மாட்டேன், ஒன்லி சினிமா பற்றி மட்டும்தான் பேசுவார். எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாலேஜ் தான் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ அவருக்கான உழைப்பு இதுக்கும் மேலே போகணும், அது என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து மரியாதை பற்றி சொல்கிறேன். ஸோ நாங்கள் இதில் வந்து எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, அது ஆக்சுவலி செலக்ட் ஆகலை, ஸ்க்ரீன் ஆகலை. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் இதே 4 frames ஸ்க்ரீனாக இருக்குது. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நிகழ்ச்சியாக இருக்குது. பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை தாண்டி அவர் இன்னும் நிறைய பண்ணணும். லைக் இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கள் படம் ரீச் ஆகணும். ஸோ நாளைக்கு October 3 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இது நார்மல், உங்களுக்கே தெரியும், ஒரு நார்மல் அந்த ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட் இந்த படம் இருக்காது, ஓகேவா? ஸோ இந்த படத்தை ஒரு ஃபாரின்லேயோ இல்லை மலையாளத்துலையோ எடுத்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதே இந்த படத்தையும் நம்ம தமிழ் மக்கள் ஆதரிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ஸோ உங்கள் கண்மூட இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் தான் அந்த படத்தை கூப்பிட்டு போய் காமிக்கணும். ஓகே கமர்ஷியல் படம் இல்லாமலாம் கிடையாது. இந்த படம் கமர்ஷியல் இருக்கு, இதுல ஒரு காதல் இருக்கு, சண்டை இருக்கு, இது எல்லாமே இருக்கு. கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படம் தான், அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ல அவர் காமிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு நன் ஸ்டோரியில. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். அதை இவர் சொன்ன மாதிரி இந்த படத்தை அதான் மதமா மாற்ற வேணாம், கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் எமோஷன் தான். ஸோ அது யாருக்கு வேணா வரலாம். ஸோ அவங்க அம்மா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்களா அந்த நன், ஸோ நீ மட்டும் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ எனி ஒன் கேன் என்ஜாய் தேர் செல்ஃப் திங், அவ்வளோதான். ஃப்ரெண்டோட லவரை லவ் பண்ணதே பெரிய தப்பு. ஃப்ரெண்ட் ஒரு லவ் பண்ணுவாரு நன்ன, அவங்களே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன் எதனால? அதுதானே கிட்டத்தட்ட ஹியூமன் டார்க் தானா. ஸோ இப்போ நான் மீடியா மேட்டுக்கு நான் நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அங்கே நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு தனியாக ஷேர் பண்ணிப்போம். ஸோ எனக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும். ஸோ அவனும் அந்த நன்னான்னு பார்க்குறான்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் இவன் ஓப்பன் அப் பண்ணுறப்போ நானும் ஓப்பன் அப் பண்ணுவேன் என் மனநிலையிலேருந்து. ஓகே இவனும் பார்த்துருக்கான், சரி நம்மளும் நம்ம பார்த்ததை சொல்லிடலான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சான், செம்ம தலுக்கு பீஸ் தெரியுமா அவ. என்ன தண்ணி எடுக்க போன கேப்ல தலைகறி சாப்பிட்டல ஃப்ரெண்டாடா நீ. ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாருக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. மரியா டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இயக்குனர் ஹரிகே சுதனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் யங் டைரக்டராக இருந்துட்டு கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தயங்கி இல்லாமல் ஒரு பெரிய போல்ட் அட்டெம்ப்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இது மற்ற இவங்க சொல்கிற மாதிரி இது காஸ்டியோ இல்லை ரிலீஜியனோ இது வந்துட்டு முன்னிலைப்படுத்தலைனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு சில பிரிவினர் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது அதை மாதிரி மட்டும் பார்க்காம
எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம் தான், ஆர்ட்டை மட்டும் பாருங்க, ஒரு கலையா பாருங்க, இதுல சொல்ல வந்திருக்க கருத்தை மட்டும் பாருங்க. ஒரு படமா மரியா படத்தை அக்டோபர் 3 ஜாலியா வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ யங் டீம் நிறைய வந்துட்டு இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த டீம் இவங்க. ஸோ அந்த டீம் வந்துட்டு வளரும் பொழுது தமிழ் சினிமாவில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் அரவிந்த் கோபாலகிருஷ்ணன். இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு வாங்க, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ. என் பேர் மணிசங்கர், நான் தான் சினிமோட்டோகிராஃபர் இந்த படத்துக்கு. எனக்கு கூட ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணான் அஸ்வின் பாலான்னு சொல்லிட்டு, அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஹரிகே சுதன் டேரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 3 இயர்ஸாக ட்ராவல் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காப்புல அவர். நிறைய பேரை போய் பார்த்து பேசி, ஸோ அதனால் இது ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண அரியோத்ரா அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.